ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு மீன் குழம்பு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலை, மீன் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுப்போம். ஸ்டீம் பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட லைட்டாக ஒரு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்க வேணால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப கூடிட வேணாம். ரொம்ப கூடிடுச்சு அப்படின்னா கசப்பு தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா வெந்தயம் அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடுறப்ப கீரி போட வேணாம். ஏன்னா கீரி போட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கலாம், ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேணாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவில் உள்ள வெங்காயம், தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும், ரொம்ப நேரம் சுண்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மீன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முள் கம்மியாக இருக்க மீனை ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட வசதியாக இருக்கும். மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம்லாம் மீனை வேகிறதுக்கு டைம் ஆகாது. இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் மீனை போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்படி விட உங்கள் குழந்தைங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மீன் குழம்பும் மீனும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மீனை சைடில் வச்சு கொடுத்துருங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.